மல்லி சீரியல் எபிசோட் நம்பர் 660. இது ஒரு சின்ன கேம். வெளியே அடித்தால் உள்ளே கதறுவான், அது என்ன அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். அது யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போம். சரி வாங்க எபிசோட் உள்ளக்கு போகலாம். ராஜி ரொம்ப நேரமாக என்ன ஒன்றும் ஃபோனே வரல, அந்த பிள்ளைக்கு நம்மகிட்ட உடம்பு சரியில்லாமல் போயிருக்கணுமே அப்படின்ட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, சரி சுடருக்கு ஃபோன் அடித்து இவள் போயிருக்காளா இல்லையான்னு தெரிலையே கேட்போன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. சுடருக்கு ஃபோன் அடித்தோடனே சுடர் ஃபோன் அட்டன் பண்ணி, நீ போனியா இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க ராஜி. நான் போனேனே, இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணினேனே அப்படின்னு. என்ன சம்பவம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவங்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் பாஸ்தா மல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தா, நான் தட்டி விட்டேன், ஒரு வாய் கூட வைக்க விடலையே, எல்லாத்தையும் பிடிச்சி தட்டி விட்டேனே. தட்டி விட்டது மட்டும் இல்லை, அங்கே பெரிய பிரச்சனையே ஆக்கி விட்டுட்டு இனிமேல் அவள் ஸ்கூலுக்கே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ராஜி செம்ம டென்ஷன் ஆகி சொல்கிறா, என்னது ஏன் நீ இப்படி இருக்க, உனக்கு என்னாச்சு, நான் உன்னை இங்கே எப்படியாவது கொண்டு வரணும்னு நினச்சா நீ அங்கேயே உங்கள் அப்பா வீட்டிலே இருந்துருவோ போலையே, அந்தளவுக்கு மூளையே இல்லாமல் நீ இருக்க அப்படின்ட்டு திட்டுறாங்க. ஏன் இப்படியெல்லாம் சொல்கிற ராஜி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்லுது ராஜி, ஆமாம் பின்ன நான் அந்த பாஸ்தாவில் நான் சும்மா ஒரு விஷ மருந்து மாதிரி ஃபுட் பாய்சனுக்கு உள்ளது சேர்த்து வச்சுருந்தேன், நீ அதை போய் தட்டி விட்டன்னு வேற என்கிட்ட பெருமையாக பேசிகிட்ருக்க, அவள் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு சுடர், என்னது மருந்தா, என்கிட்ட நீ அப்போ முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, என்கிட்ட எது பண்ணாலும் இனிமேல் முன்னாடியே சொல்லி இந்த பிளானில் என்னையும் சேர்த்துக்கோ ராஜி அப்படின்ட்டு சொல்கிறா. ஒரு உண்மையான அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், என்னது பிள்ளைக்கு போய் விஷம் வச்சுட்டியா, அச்சிச்சோ என்ன நீ இப்படிலாம் பண்ணுற, பிள்ளைகிட்டலாம் எதுவும் பண்ணாத, நீ மல்லியை மட்டும் டார்கெட் பண்ண அப்படின்னாவது சொல்லணும். இவன் என்னன்னா இப்படி சொல்கிறா லூசு மாதிரி. ஃபோனை கட் பண்ணிட்டு ராஜிக்கே டவுட் வந்துருச்சு, என்ன இவ உண்மையான அம்மா தானா, இவன் என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு டவுட் வந்துட்டு, சரி ஏதோ பண்ணிட்டு போகிறா அப்படின்ட்டு விட்டுட்டா. இந்த பேங்க் ஆஃபீஸர் ஃபோன் அடிக்கிறாங்க ராஜிக்கு ஃபோன் அடித்ததோட ராஜி அட்டன் பண்ணி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் தான் எனக்கு ஃபோன் அடிச்சிருந்தீங்க ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல வீடு உங்கள் பேரில் இல்லைன்ட்டு, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க, நான் இதை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதோட ராஜிக்கு அப்படியே சந்தோஷமாக தாங்கலை. அப்பா நீங்கள் கரெக்டான வேலை பண்ணீங்க, நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு, உங்களுக்கு நான் அதிகமாக ஆள்லாம் பிடிச்சி கொடுக்குறேன், நீங்கள் சூப்பர் அப்படி இப்படின்னு அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் கட் பண்ணிடுறாங்க ஃபோன் காலை. அந்த சந்தோஷத்தில் அப்படியே போகிறாங்க ராஜி போய் ரகுகிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, நான் டிரான்சாக்ஷனை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியா, சூப்பர் வேலையை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுவும் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ரகு சொல்கிறார், அதுக்கு நீங்கள் கல்யாண வேலையாக பிஸியாக இருந்தால் கூட இந்த வேலையை கரெக்டாக இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்னதோட ராஜி சொல்கிறாங்க, ஆமாம் நம்மளாம் கல்யாண வேலையை பார்க்க போகிறோம், அவங்க தானே பார்த்துட்ருக்காங்க, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக இருக்கணும், பார்த்தீங்களா எப்படி இது பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சந்தோஷத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கும் போது ரகுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. 1 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகு போயிட்டு பேசிட்டு வரும்போது ரொம்ப கோவமாக வராரு. நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்களா, உங்கள் விஷயம் நீங்கள் சொன்னது யார் சொன்னால் உங்களுக்கு பேங்க்கில் லோன் கேன்சல் ஆகிடுச்சுட்டு, பேங்க் ஆஃபீஸர் தான் சொன்னாங்க அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. இல்லை உங்களை யாரோ ஏமாத்துறாங்க, என்னன்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிட்ட சொன்னதோட ராஜி அப்படியே, என்ன ஏமாத்துறாங்களா, இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்படியே அவசரமாக வீட்டுக்கு வராங்க. அங்கே மல்லியும் விஜயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் நடந்த சம்பவத்தையெல்லாம் மல்லி விஜய்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தான் விஜய் சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் போவேனான்ட்டு சொன்னேன், நீ தான் போனேன், வேறு என்னங்க பண்ணுறது, புள்ள ரொம்ப ஆசைப்பட்டா, அதனால தான் நான் போய் சாப்பாடு கொடுத்தேன், ஒரு வாய் கூட புள்ள வைக்கலைங்க, தட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கா. சரி வீடு பிள்ளைய நம்ம இங்கே ஒரு நாள் கூப்பிட்டு சாப்பாடு வச்சு அவளுக்கு என்ன ஆசைப்படுறாலோ எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம், நீ அதே நினச்சி கவலைப்பட்டுருக்காத அப்படின்னு சொல்லி ஆதரவு பண்ணிகிட்ருக்காங்க. ராஜி அங்கே வராங்க. வந்ததோட விஜய் எந்திரிச்சு, இந்தா உனக்கு ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு லட்டு கொடுக்குறாங்க. அது ராஜி பிடிச்சி தட்டி விட்டுட்டு டென்ஷன் ஆகி, என்ன இன்னும் துரோகி, 2 பேருமே துரோகி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த வார்த்தை அவங்களுக்கு சொல்ல தோணுதுன்னே தெரில. அவங்க அவ்வளோ தப்பு பண்ணிகிட்ருக்காங்க, அடுத்தவங்கள பார்த்துட்டு துரோகி, நீ தான் என்னை பொய் சொல்லிட்ட, நீ தான் என்னை ஏமாற்றிட்ட அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. எப்படி தான் அப்படி பேசுகிறாங்களோ தெரியல. விஜய் கேட்குறாரு, என்ன உன்னோட விஷயத்தையெல்லாம் என்கிட்ட என்னையே சொல்கிற, நீ தான் அந்த பழக்கத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இப்போ பார்த்தியா எல்லாரும் தான் பண்ணிவிட்டு அடுத்தவங்கள கூட வெக்கமே இல்லாமல் சொல்கிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு ராஜி ரொம்ப டென்ஷன் ஆகி, நீ எப்படி அந்த இதை டிரான்சாக்ஷன் பண்ண, நீ எப்படி அதை பண்ணுன, எனக்கு கடுப்பாகுது அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. எப்போதுமேங்க நல்லவங்களுக்கு நடக்கும், நல்லது நினச்சா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அந்த மாதிரி தான் விஜய்க்கு நடந்ததும். ராஜி ஒரு வழியாக டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் சீரியல் நம்பர் கிடச்சிருச்சு. ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு பேங்க்கில் 4 500 நோட்டு கட்ட எடுத்துகிட்டு பேங்க்கில் போகிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாங்க.
ஆஃபீஸர் உடனே போலீஸ்காரருக்கு ஃபோன் அடித்து இதே மாதிரியா வந்திருக்கு அப்படின்னு சொன்னதோட உடனே போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டு போகிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம புரோகிதர் தான். புரோகிதருக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த காசுலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஈஸியாக மாட்டிக்கிட்டாங்க இப்போ ஆள். புரோகிதரை கூப்பிட்டு விசாரணை செஞ்சிட்ருக்காங்க. அது புரோகிதர் சொல்லவே மாட்டேங்கிறாரு உண்மையை. என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வந்து அதிகமாக பூஜைக்கு போயிருந்தேன், அங்கே தான் இந்த காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, அப்படியா நீங்கள் எங்கெல்லாம் போயிட்டு இந்த ஒரு மாதம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் வந்து எங்கே போனேன்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்லாம் சொல்லி சமாளிக்கிறாரு. இவர்கிட்ட நம்ம வந்து இப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது, அந்த லத்தி எடுங்க அப்படின்னு சொன்னதோட உடனே பயந்துக்கிட்டே, இல்லை சார் 2 லட்ச ரூபா காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, காசோட ஆசையில் தான் நான் செஞ்சேன், என்ன செஞ்சேன்லாம் சொன்னால் என் தொழிலுக்கே அசிங்கமாக போயிடும், அதனால நான் வந்து அதை செய்ய சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொன்னதோட, அப்படியா சரி, அப்போ உங்களை வேஷ்டி அவுத்துட்டு ஜெட்டியோட உட்கார வச்சா தான் நீங்கள் சரிப்பட்டு வருவீங்க, நானும் புரோகிதராச்சேன்னு சொல்லிட்டு மரியாதையாக உட்கார வச்சு பேசுகிறேன்னா அதுக்கு தான் நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னதோட அவருக்கு உடனே பயம் வந்து, இல்லை சார் விஷயத்தை நான் சொல்லிடுறேன், நீங்கள் என்னை அப்போல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாரு. இல்லை நான் வந்து ஒரு பூஜைக்கு அடி போனேன், அங்கே பூஜைக்கு வந்து போகக்கூடாது, கடைசி நேரம் வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிடணும், ஏமாத்தினா உங்களுக்கு நான் 2 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. என் வாழ்க்கையில் நான் 2 லட்ச ரூபா பார்த்ததே இல்லை சார், அதனால தான் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதோட, சரி அவர் யார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் நான் அவரை பார்க்கவே இல்லை, மூஞ்சில் ஹெல்மெட்லாம் போட்டிருந்தாரு, நெட்டையாக இருந்தார், அவ்வளோதான் தெரியும், மிச்சபடி எனக்கு வேறு உண்மையாகவே யாருன்னு தெரியாது சார் அப்படின்னு. சரி எந்த இடத்துல வச்சு கொடுத்தாரு, அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னது. சரி ஓகே சார் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அந்த புரோகிதர் கேட்குறாரு, அந்த 2 லட்ச ரூபாய் நான் எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம் வாங்க, எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்த எபிசோட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு இன்றைக்கி. நெக்ஸ்ட் எபிசோட முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.